இப்போ நான் பொடியுடைய அளவெல்லாம் சொல்லியிருக்கேன் முதல் வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா இது பருப்பு பொடி அரைச்சது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நம்ம அந்த காஷ்மீர் சில்லி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், லாங்காக இருக்கும், ஸ்ப்ரிங்கிள் இருக்கும் இந்த மாதிரி. இந்த சில்லி போட்டதுனால கலராக இருக்கும், காரமும் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது இது வந்து இட்லி மிளகா பொடி. இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது கருவேப்பிலை பொடி, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, மிளகு சுக்கு எல்லாம் போட்டிருக்கோம், ஜீரகம், ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கருவேப்பிலை தலைமுடியும் நல்லா வளரும். குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் ஹெல்த்துக்கு. அதனால் இது வீட்டில் செஞ்சு வச்சுட்டோம்னாக்கா நம்ம தேவையானப்போ போட்டு நெய் போட்டு சாப்பிட்டோம்னாக்கா சூடான சாதத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 பொடியும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஆரோக்கியமும் இருங்க. வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து பருப்பு பொடியும் கருவேப்பிலை பொடியும் பண்ண போகிறோம். பருப்பு பொடிக்கு வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை வறுத்தது, அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர். இது கலராகவும் இருக்கும், காரமும் இருக்காது. அப்புறம் ஒரு துண்டு பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு. இது மொத்தத்தையும் வறுத்து நல்லா அரை வச்சுருக்கேன். இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கணும். அப்புறம் இது கருவேப்பிலை பொடி. இதில் வந்து சுக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூனு, கருவேப்பிலை, அப்புறம் காஷ்மீர் சில்லி ஒரு பட்டு, 1 கப்பு 1 கப்பு 1.5 கப் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு வந்து கடலைப்பருப்பு, சரிங்களா. அப்புறம் கொஞ்சம் மிளகும் போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அதுக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது இட்லி மிளகா பொடி. இது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பொடி, பெருங்காயம், இதெல்லாம் அரைச்சிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் போட்டு அரைக்கணும். இந்த எல்லா பொடியும் அரைச்சிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இது எல்லாமே செஞ்சு வச்சிட்டோம்னாக்கா மழை காலம் கரண்ட்டு போனாலோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கருவேப்பிலை பொடி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது இருந்தாக்க இது ரசம், சாதம், கொஞ்சம் வடம் ஏதாவது பொழிச்சிக்கிட்ட கூட போதும். நம்ம வந்து சுக்கு மிளகு எல்லாம் போடுறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்குன்னா ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாமே போட்டு அரைச்சிக்கோங்க. நான் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பவுடர் எப்படி வரும் என்னதை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து பருப்பு பொடியும் இங்கே வந்து கருவேப்பிலை பொடியும் செய்யறதுக்காக அதோடய இன்க்ரீடியன்ட் போட்டு வறுத்துட்ருக்கோம். இப்போது இதில் பருப்பு பொடியில் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு 1.5 கப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை, அப்புறம் காஷ்மீர் சில்லி ஒரு 10, அப்புறம் ஒரு பெருங்காயம், ஒரு சின்ன பீஸு உப்பு, இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடிக்கு உளுத்தம்பருப்பு 1 கப்பு, சின்ன கப் நான் மெஷர்மெண்ட் காட்டுறேன். இதில் வந்து 1 கப்பு, இதில் பாதி கடலைப்பருப்பு, அப்புறம் காஷ்மீர் சில்லி ஒரு 7-8 போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு சின்ன பெருங்காயம் தூள், புளி ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு கம்மியாக, நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள் பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ், கட்டி பெருங்காயமே யூஸ் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 1.5 பிடி. கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு வெளியில் காய வச்சுருங்க.
காய வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆனப்புறமா தான் இது வறுத்து முக்கால்வாசி ஏதாவது 80 to 90% வறுத்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சரியா? போட்டு உப்பையும் சேர்த்து போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு உப்பு வந்து நம்ம பருப்புக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். சரியா? உப்பு மட்டும் யாருமே அளவு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா புளிவுடைய புளிப்பு தகுந்த மாதிரி தான் நம்ம போடணும். சரியா? அதனால் அந்த புளிப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த எல்லாத்தையும் நல்லா ஆற விடணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஃபேனில் கூட ஆற விடாதீங்க, நேச்சராகவே அதாவே ஆறணும். ஏன்னா கருவேப்பிலை பொடிக்கு வந்து கருவேப்பிலை பறந்து போயிடும். அதனால் நேச்சராகவே அதாவே வெளியில் ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் இதையும் பொடி பண்ணுங்க. 2 பொடியும் வச்சுருந்தா இப்போ மழை காலம்லாம் வந்தாக்கா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை போட்டு சப்போஸ் கரண்ட் இல்லைன்னா கூட இதை போட்டுட்டு ஊறுகாய் தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் ரசம் வச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா மழை காலம் வருது. இப்போ கூட சம்டைம்ஸ் சடனாக குளிராக இருக்குது, திடீர்னு வெயில் இருக்குது. எதுக்காக இருந்தாலுமே டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இதில் ஒரு பீஸ் சுக்கு போட போகிறேன். சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நான் அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன். பாய்.